ஹர்ஷதோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா? ஜெயிச்சிட்டோமாடா. ஓ மை காட். எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருப்போமா? கன்ஃபார்ம் தம்பி. பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மால்ல தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா. அந்த பல வேலை சில வேலையை முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவென்ட்டுக்கு வந்தீங்க. அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா? வர அடுத்து வரேன். சார்ஷாவுக்கு நல்லாவே தெரியும், கிஷனுக்கும் யூஸ்வலா தெரியும். நான் இறங்கினாலே கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்காக தான் என்கிட்ட மைக்க கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு, நாங்க கிடையாது. என்னப்பா நான் கான்ட்ரவர்சியாப்பா? பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரணும்னு ரெண்டு பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க. அப்படி வந்தாதான் எங்களை விடுவீங்க அதானே? அப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே, சோ முதல் கேள்வி அதாவது படத்திலே இருக்கு. அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன? உங்க ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல். அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் இருக்கிறதே. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஐயா நீங்க சொல்லுங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல. அந்த தேடல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். அடுத்த கேள்வி அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல்ல. எது ஓகேப்பா இப்போதைக்கு? லவ் ஓ அரேஞ்ச் இஸ் ஃபைன். இல்ல இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலைமை தான். லவ்வா இருக்கட்டும். இல்லக்கா நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துடும். அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு. இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன். நான் எனக்கு என்ன ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ்னு கேட்காதீங்க. சரி அப்ப கேள்வி இப்படி வந்து கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கு நடுவில் வர கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம். அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா. அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் போது ஒரு புரிதல் வருமா, அந்த புரிதல் தான் காதலா மாறுமா, அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா? இதை ஒண்ணு கேட்கலாம், கரெக்டா இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவிங்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேக்குறீங்களே, புரியல. ஓகே, தம்மையிலுக்கு ஏதோ வந்துருச்சு நினைக்கிறேன். 4 பேருடன் ஹர்ஷதா